மைண்ட் பண்ணுறவனுக்கு லாட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த பியூரிட்டி ஆஃப் கோல்டு அதை பேஸ் பண்ணி அவனோட அவுட்புட் இருக்குது. ஓகே, இந்த கோல்டு கடன் கொடுக்குறவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, மைனிங்கும் 23% இருக்காங்க, கோல்டு ஃபண்டும் 23% இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரோட ஸ்டாக்ஸோட ப்ரைஸுங்க இருக்கும். இப்போ நம்ம ஒரு இதில் 3த்துல எது நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு இன்னும் ஒரு மேஜர் ஒரு ட்ரெண்டு மாறுது. ஏன் இந்த கோல்டு ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது, கோல்டுக்குன்னு தனியாக ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ திடீர்னு யூஎஸ் டாலரோட பிரச்சனை வந்தோடனே பிளான் வித் பார்த்தா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கோல்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு இருக்கும். எப்படின்னா, கோல்டு ஃபண்ட்ஸ் இது நல்லா ரிட்டர்ன் கொடுக்குமா, இல்லை கோல்டுக்கு எதிராக கடன் கொடுக்குறாங்கல்ல இந்த முத்தூட்டு, மணப்புரம் அந்த மாதிரி நிறுவனங்களுடைய ஸ்டாக்கில் காசு போட்டால் அது நல்லா ரிட்டர்ன் கொடுக்குமா, மூணாவதா கோல்டையே சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கிறாங்களே கம்பெனிஸ், அவங்கள பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் காசு போட்டால் அது நல்லா ரிட்டர்ன் கொடுக்குமா, இந்த 3 வெஹிக்கிளில் எது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும்? வணக்கம் சார். வணக்கம் மோகன். இல்லை, இப்போ நம்ம பார்க்கலாம், 3 வந்து டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் ஒர்க் அவுட் ஆகும். மைண்ட் பண்ணுறவனுக்கு லாட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த பியூரிட்டி ஆஃப் கோல்டு அதை பேஸ் பண்ணி அவனோட அவுட்புட் இருக்குது. ஓகே, இந்த கோல்டு கடன் கொடுக்குறவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, திடீர்னு கடன் வாங்கணும், பாதி பேர் காணாமல் போயிட்டான், கொள்ளை அடிச்சுன்னு போயிடுறாங்க, இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போ கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்கும் இருக்குது, ஆப்ரேஷனல் ரிஸ்க் மெயினாக, மூணாவதா ரெகுலேட்டர் ரிஸ்க்கும் இருக்குது. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறது அப்படின்னு அது அந்த பிரச்சனை இருக்குது. கோல்டு ஃபண்டுக்கு வந்து இந்த 2த்தோட ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. ஏன்னா கோல்டு என்ன விலை இருக்கோ இது வாங்க போகிறாங்க, நீங்கள் அதில் மோர் லைக் அந்த கமாடிட்டியை அப்படியே ட்ராக் டேரெக்டாக கமாடிட்டி நீங்கள் ட்ராக் பண்ணுறதுனால அதில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. இது 2த்துலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இங்கே மைன் பண்ணுறான், திடீர்னு மைனிங் ஏதோ பிரச்சனை ஆகிடுது, ஆள் மாட்டிக்கிறான், உள்ளே போய் நம்ம ஊர்லேயே இப்போ பண்ணோம் இல்லையா, சுரங்கத்துக்குள்ள போய் ராட் மைனர்ஸ் உள்ள அனுப்பிச்சு கொண்டு வரோம். இப்போ இதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும், அவனோட ப்ராஃபிட்டை திடீர்னு அடி வாங்கிடும். இப்போ நீங்கள் அவங்களோட கோல்டு மைனிங் ஃபண்டோட 5 இயர் ரிட்டர்னும் வெறும் கோல்டு ஃபண்டோட 5 இயர் ரிட்டர்னும் இது இவனோட 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மணப்புரம் முத்தூட் ஃபைனான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக வேரியேஷன் இருக்கு. கோல்டு எடுக்கிறவன் சார், நான் அப்படியே ஆதாரத்தோடய பேசுகிறேன் சார், நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக. மணப்புரம் 5 இயர் ரிட்டர்ன் 11.5% இருக்குது. இதுவே முத்தூட் 5 இயர் ரிட்டர்ன் 18% இருக்குது மக்களே. கோல்டு ஃபண்டோட பெஸ்ட் ரிட்டர்ன் 14.66, ஒஸ்ட் ரிட்டர்ன் 11.96. ஸோ கோல்டு மைனிங் ஃபண்டு அது வேற லெவலில் இருக்குது. எஸ்ஐபியில் 22% கொடுத்துருக்கு, லம்சமில் 10.42% கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். 5 இயர்ஸில் வந்து கோல்டு எடுக்கிறவன் கம்மி, ஏன்னா அதை வச்சு வியாபாரம் பண்ணுறவன், அதை அடமானம் வாங்குறவன் இதோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம முதலீட்டாளருக்கு என்னன்னா, ஆனால் இதே ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே ரிட்டர்னில் இருக்காங்க, கிட்டத்தட்ட இருக்காங்க. மைனிங்கும் 23% இருக்காங்க, கோல்டு ஃபண்டும் 23% இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரோட ஸ்டாக்ஸோட ப்ரைஸுங்க இருக்கும். இப்போ நம்ம ஒரு இதில் 3த்துல எது நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஓட்டு வந்து மோஸ்ட்லி நான் கோல்டு ஃபண்டுக்கு தான் ஓட்டு போடுறேன். நான் ஏன் கேட்டேன்னா, அங்கே எனக்கு ரிஸ்க் கம்மி. நான் கொடுக்குற காசு என்ன வருதோ அதுக்கு கோல்டு கமாடிட்டி என்ன இருக்கோ அது ரேட்டில் வாங்கிடுறாங்க. இப்போ இங்கே என்னன்னா, இப்போ அந்த ஃபண்டை சரியாக மேனேஜ் பண்ண விட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை திடீர்னு தெஃப்ட் ஆகி போயிடுது, திடீர்னு ஆர்பிஐ ரெகுலேஷன் கொடுக்குறாங்க, கோல்டு லோன் வேல்யூ இல்லை அவங்க டேரக்டர்ஸே கூட ஏதாவது ஃப்ராட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபண்டு பயங்கரமாக அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இப்போ நம்ம கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த கம்பெனியில் கான்ஸ்டியூஷன் எக்கச்சக்க கான்ஸ்டியூஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்தியாவில் கடன் வாங்குறவங்க 10 லட்சம் 10 கோடி பேர் அப்படின்ற அன்றைக்கி ஒரு டேட்டா பார்த்துருந்தேன். இந்த லோன் கடன் வாங்குற கான்செப்டே சவுத்தில் தான் இருக்குது. ஆமாம், தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன். சவுத்து, தமிழ்நாடு, கேரளா, இவங்க தான் இதில் நிறைய வாங்குறாங்க. தமிழ்நாட்டு ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட கான்சன்ட்ரேஷனே இங்கே ரொம்ப லிமிட்டட் கான்சன்ட்ரேஷன். 4 ஸ்டேட்டுக்குள்ளே இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ் இவங்க இங்கேயே பண்ணுறாங்க. வெளில போனீங்கன்னா அவ்வளோ கிடையாது. அவங்க கோல்டு மேலேயும் மோகம் கம்மி, அது அடமானம் வைக்கிற கான்செப்ட் அவங்கள ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த ரிஸ்க்கு இவங்க செக்மெண்ட்டோட ஜோன் ரிஸ்க்கு, சவுத் ஜோன் குண்டி இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இங்கே சுச்சுவேஷன் மாறுது, இல்லை ஃபினான்ஷியலாக இவங்க வெல் ஆஃப் ஆகிடுறாங்க, அந்தனா இவங்களோட
சுச்சுவேஷனே பயங்கரமாக மாறும். திடீர்னு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இப்போ வயநாட்டில் ஒரு இன்வெஸ்ட் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வயநாட்டில் எக்கச்சக்க பேர் கடன் கொடுத்தாங்க, அங்கே இருக்கிறனால டிஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்கணும். அப்போ 70%, 65% எதுனா ஒரு வாங்கணும். இப்போ தேர் ஆர் ஜுவல்லரிஸ் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, கல்யாண் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி ஆளுங்க இந்த ஆக்ஷனில் வர ஜுவல்ஸை கூட வாங்கிக்கிறாங்க. அப்போ ஆக்சுவல்னா ஏர் கட் பண்ணணும், ஏர் கட் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸோட கட் பண்ணி விற்கணும். இப்போ இதெல்லாம் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ப்ராஃபிட்டும் அடிவாங்க. சரி, நீ கடன் கொடுத்து வாங்கியிருந்தா இட்ஸ் ஓகே, நான் 12% 14% கடன் கொடுக்குறேன், நான் என்கிட்ட டெபாசிட் 10% வாங்குறேன், எனக்கு 4% ஸ்ப்ரெட் இருக்கு, தென் ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆக கடன் நான் கொடுக்குறது இப்போ 500 கோடி 5000 கோடி 50000 கோடி 1 லட்சம் கோடி இது ஏற வால்யூமில் சின்ன ஸ்ப்ரெட் இருந்தால் கூட நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி வரும். லோ மார்ஜின் லார்ஜ் வால்யூம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் மாதிரி எப்படி என்பிஏ வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அடி. இப்போ நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மைக்ரோ ஃபைனான்ஸ் கொஞ்சம் ஓகோன்னு போயிருது. இப்போ லாஸ்ட் ஒரு 6-8 மந்த்ஸாக மைக்ரோ ஃபைனான்ஸ் ரொம்ப அடி வாங்குது. அதனால பேங்கிங் ஸ்டாக்ஸ் யார் மைக்ரோ ஃபைனான்ஸ் எக்ஸ்போஷர் பண்ணவங்கலாம் குறைஞ்சிட்டாங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சிச்சு. ஏன்? பிகாஸ் இந்த லெண்டிங் ரிஸ்க். ஆனால் இதே நம்ம மைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மைன் பண்ணுறேன்னா அவன் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஃபண்டு தான் அந்த மைனிங் ஃபண்ட் வச்சிருக்கிறாங்க, டிஎஸ்பி கோல்டு மைனிங் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க போய் நீங்கள் இப்போ எனக்கு கோல்டு ப்ரைஸ் ஏறும்னா நீங்கள் அங்கே போய் பணத்தை கொடுத்துடணும். ஓகே சார், ஆனால் இப்போ இந்த இடத்துல வெட்டி எடுக்கிறது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதுனால ஏற்கனவே உலகத்தில் எவ்வளோ நகைகள் இருக்குது அப்படின்றது ஒரு டேட்டா. ஆமாம், இனிமேல் எவ்வளவு சுரண்டி எடுக்க முடியும் அப்படின்றத பொறுத்து தானே இந்த கோல்டு ஃபண்ட் மைனிங் ஃபண்டோட. ஆமாம், இப்போ அடிஷ்னலாக உங்களுக்கு வேணால் நான் விற்கிற ரேட்டு தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அடிஷ்னல் உங்களுக்கு கோல்டு வேணும். இப்போ கோல்டு இன்னும் ஒரு மேஜர் ஒரு ட்ரெண்டு மாறுது. ஏன் இந்த கோல்டு ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது, கோல்டுக்குன்னு தனியாக ஸ்ட்ரென்த் கிடையாது. இப்போது திடீர்னு யூஎஸ் டாலரோட பிரச்சனை வந்தோடனே வேர்ல்டு வைடு ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கோல்டை பண்ணதுனால என்ன ஆச்சு, கோல்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் கோல்டோட சப்ளை கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் தானே. அப்போ நான் மைன் பண்ணுறேன், என்ன பண்ணுவேன்? ஏற்றிடுவீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம மோரோவர் இங்கே மோனோபோலி கேம் தானே இது. இது வேணாம், பிகாஸ் மைனிங் எல்லார்ட்டையும் இருக்காது, ஒன்லி செலக்டட் பீப்புள் தான் மைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், டெக்னாலஜி இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல, நீங்க இவ்வளோ எடுத்துன்னு வந்துட்டு இத்தினோண்டு கோல்டு அதுலேருந்து எடுத்தீங்கன்னா அதோட காஸ்ட் என்னாச்சு. ஸோ இந்த டெக்னாலஜி ரிஃபைனிங் மார்ஜின் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. அப்போ கோல்டு மைன் பண்றவங்களுக்கு இட் இஸ் ஓகே. ஸோ ஆனால் இது அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி திடீர்னு அவனால மைன் பண்ண முடியல, நல்ல கோல்டு கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு பேசாமல் வருமா கோல்டு என்ன ரேட் இருக்கோ அதை வாங்கி நான் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடலாம். அப்போ ஸ்டாக்கா இதுவா அப்படின்னா, அந்த ஸ்டாக் இப்போ முத்தூத் வந்து 18.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. Stock wise is 5 years is okay, but now he comes with the risk. The 4% spread he came with the risk, but whereas in the gold fund la நான் அந்த ரிஸ்கே கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு பீரியட்ல வேணும்னு வச்சுக்கோங்க பணத்தை, அந்த நேரம் போது அந்த ஸ்டாக்ல ஏதோ ஒரு ப்ரமோட்டர் ரிஸ்க் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த ஸ்டாக் 30% 40% இறக்கி விட்டுருவான். அப்போ நான் விற்க போகிற நேரத்தில் என்ன ஆகும், என்னோட ப்ரைஸு அது பார்த்தாலும் விழுந்துடும். பட் ஆனால் கோல்டில் ஃபண்டில் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ 2-3% ரிஸ்க்கு, ப்ரமோட்டர் பிரச்சனை இல்லை, ரெகுலேட்டர் பிரச்சனை இல்லை, கவுண்டர் பார்ட்டி பிரச்சனை இல்லை. அதனால உங்கள் ஓட்டு வந்து கோல்டு ஃபண்டுக்கு நான் பண்ணுறேன். நான் ஏன்னா மைனிங் நீங்கள் புரிஞ்சிட்டு ரொம்ப பீரியட்ல சப்ளை கம்மியாக இருக்குது, இந்த நேரத்தில் மைனிங் பெட்டராக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் படித்து நீங்கள் அந்த பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 3 years பீரியட்லேயே உங்கள் 22.71 3 yearsல நிறைய ஃபண்டு 23-24% கோல்டு ஃபண்டே கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு புரியாத ஒரு இடத்துல போய் நான் முதலீடு பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேர்ல்டு கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், இங்கே டாக்ஸேஷன் அந்த பிரச்சனை எல்லாம் நான் புரிஞ்சிக்காமல் இருக்குது. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், 24 months ஆச்சுன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டே இருக்கேன் நான். ஓகே, ஸோ இது கிடையாது. இந்த 3 விஷயத்துலையுமே தட் LTCG இஸ் கோயிங் டு பி தி சேம் தானே. இல்லை இப்போ ஃபண்டு வரும்போது அது டாக்ஸேஷன் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு. இதுக்கு முன்னாடி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுலாம் வந்து டெட் டாக்ஸேஷன். இப்போ இந்த வருஷம் பட்ஜெட் பண்ணுவேன், நீங்கள் டெட் டாக்ஸேஷன் வந்துட்டு ஈக்விட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்குமே டெட் டாக்ஸேஷன் தான். ஸோ இப்படி இருந்தாங்க அவங்க இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ அதனால இப்போ உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் எல்லாமே 12.5 பேசுறீங்க, ஸ்டாக்கு, கோல்டு ஃபண்டு, கோல்டு மைனிங் ஃபண்டு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேசுகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அட்வான்டேஜ் வந்துருச்சு. அப்போது டாக்ஸேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் 24 months இருந்ததுன்னா, இப்போ ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் 12 months. இப்போ வேற நீங்கள் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டோ இல்லை கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸ் ஏதாவது வேர்ல்டு கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 24 months இஸ் வெயிட்டிங் பீரியட். பட் ஆனால் நம்ம ஒரு முதலீடுன்னு வராங்க, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கோல்டுன்னா நம்ம ஆளுங்க மேடு. அது நீங்கள் 2 வருஷம் 5 வருஷம்லாம் கிடையாது, 25 வருஷம் அப்படிதான் ஒரு கான்செப்ட். தங்கத்தையே அடகு வச்சு தங்க வாங்குற ஆளுங்க ரொம்ப நம்மளே ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தோம்.
அடமானம் வச்சு தங்கத்தை வாங்கி தங்கத்தை இருக்குது அப்படின்னு போடுற கான்செப்ட் கரெக்டான தப்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனால இந்த 3 பேராமீட்டர்லையும் பார்க்கும்போது பங்கா, ஃபண்டா, இல்லை இன்டர்நேஷ்னல் மைனிங் ஃபண்டா, இப்படி பார்க்கும்போது நான் ஓட்டு போடுறது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு ஓட்டு. ஸோ கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற மாதிரி இந்த எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. சார் எதுக்கு அப்படின்றத ஓட்டு போட்டார். கிட்டத்தட்ட நானுமே அதுக்கு தான் ஓட் பண்ணுவேன். ஏன்னா நானே ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மேனேஜராக இருந்திருக்கேன். ரிஸ்க் என்ன அப்படின்றது தெரியும் வித் ரெஸ்பெக்ட் டு லெண்டிங். ஸோ கோல்டுன்றது ஒரு சேஃபான அசெட், ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட அவர் சொன்ன மைனர் டெக்னிக்கல் திங்ஸ், இந்த ஹேர் கட்டு, அப்புறம் சப்ளை டிமாண்ட் மிஸ்மேச்சஸ், ரெகுலேட்டரோட இன்டர்வென்ஷன், இதெல்லாம் இருக்கிறதுனால ஐ வில் ஆல்சோ கோ வித் கோல்ட் ஃபண்ட்ஸ். இந்த 3ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இல்லை 3த்துலேயுமே 33% போட்டு போகிற ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பீங்களா? உங்களோட இண்டிவிஜுவல் சப்ஜெக்டிவ் ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.